திங்கக்கிழமை இங்கே சந்தைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா தும்சந்திரல. ஸோ சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாரா. அது என்னன்னா ஒரு கோசப்பழம் 2 கோசப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதில் ஒரு கோசப்பழம் உள்ளார வந்து ஃபுல்லாக கெட்டு போச்சு. ஒரு மாதிரி கஷ்டமாகி போச்சு. எனக்கு அதுக்கு 2 நாளைக்கு தூக்கமே வராது. என்ன பண்ணுறது, எதோ 20 ரூபாயா 50 ரூபாயா இருந்தாலும் காசு காசு தானே, போச்சே வீணாக போச்சே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கும். மதிய நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக தலைவலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா, நானே தான் ஃபோன்லாம் கட் பண்ணி வச்சுட்டு லேப்டாப்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். தூங்கிட்டு திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்துட்டு பக்கத்தில் பையனை தேடுறேன், பையனை காணோம். சரி அவன் அப்பாட்ட இருப்பானு சொல்லிட்டு எழுந்து ஹாலுக்கு ஓடி போய் பார்க்குறேன், அங்கேயும் ஆள் இல்லை. திரும்பி பார்த்தா கிச்சனில் நேரம் ஆயிடுச்சு. ஐயோ என்ன சமைக்கிறதுன்னு இவ்வளோ யோசனை விடுது. பையனை காணோம், சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் நின்றுட்டு அப்புறம்தான் திரும்பி பார்த்தா சமைச்ச சாப்பாடெலாம் இருந்துச்சு. இது ஒரு ஒரு 5 செகண்ட்ஸுக்கு இது ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி பதட்டமாயிட்டேன். நிறைய டைம் இப்படி தான் ஆகுது. நல்லா தூங்கிட்டு இருப்பேன், அப்புறம் திடீர்னு எங்கே இருக்கிறேன்னு மறந்துடுவேன், ஏன்னா பண்ணிகிட்டு இருந்தேன்னு மறந்துடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகுது. 2 நாளைக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் மதியம். ஸோ அது மாதிரி தான். இன்றைக்கி வந்து தக்காளி சாப்பாடு வந்து செய்யலாம். நல்லா நிறைய தக்காளி போட்டு ஒரு மாதிரி ஜூஸியாக என் பாட்டி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். எப்படின்னா ரேஷன் அரிசியில் வந்து மீல் மேக்கர் போட்டு நல்லா நிறைய தக்காளி போட்டு, அப்போ வந்து குக்கர்லாம் இல்லை, டேக்ஸாவில் செய்வாங்க. கொலன்னு அப்படியே அது ஆறி போச்சுன்னா நல்லாயிருக்கு. அது ஆனால் சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ ஜூஸியாக அந்த மீல் மேக்கர் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட என் பாட்டிக்கிட்ட எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது, கிரேவிங்ஸாக இருக்குது, செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதெல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் சமைச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் பையனுக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது. ஸோ அவனுக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஒரு 1 வீக்காக நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்கள முடி கட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி தான் கட் பண்ணிட்டு வந்தாங்களா, குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு நானுமே அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு போல் வந்து சாப்பாடும் பருப்பு சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். லைட்டாக புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு. ஸோ அதை தான் தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டேன். பாருங்களேன், ஊட்டும் போது வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டேன். ஃபோனு கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு கதறிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். நோட்டில் எழுத சொன்னால் இப்போ செவுத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கொண்டாரு விளையாடிட்டு ஒரு 10 மணி போல் சரியான மழைங்க. கொண்டாரு வேடிக்கை பார்த்துட்டு தூங்கிட்டோம்.